ஹாய் நம்மளோட லைஃப் வந்து ஒரு ஆவரேஜ் லைஃபாக இருக்கக்கூடாது. என்னோட லைஃப்பில் நான் வந்து மோர் அண்ட் மோர் திங்ஸ் வந்து அச்சீவ் பண்ணும், மோர் அண்ட் மோர் திங்ஸ் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் டெய்லி லைஃப்பில் நம்ம வந்து ஒரு ஆவரேஜான லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்போம். அதாவது மார்னிங் ஏஞ்சோன்னா ஃபோன் நோண்டுவோம், அதுக்கப்புறமா வந்து ஆஃபீஸ் போவோம், ஒரு காலேஜ் போவோம், திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் நோண்டுவோம், இன்ஸ்டா பார்ப்போம், தென் வந்து டிவி பார்ப்போம், அப்புறமா தூங்கிடுவோம். திருப்பி அடுத்த நாள் இதே ரொட்டீனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நம்மளோட லைஃப் வந்து ஒரு ஆவரேஜாக தான் எண்ட் ஆகும். நம்ம ஒரு ஆவரேஜ் பர்சனாக தான் இந்த வேர்ல்டில் நம்மளோட லைஃப்பை முடிப்போம். நம்மளோட லைஃப்பை நம்ம வந்து எக்ஸ்ட்ரானரியாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆவரேஜ் லைஃப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஏன் கூட இந்த வீடியோவில் சேர்ந்து உங்களோட ஆவரேஜ் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சோன்னே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து எதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட பாடி இஸ் தி கேம் சேஞ்சர். நம்மளோட பாடி நல்லா இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்ச எல்லா விஷயத்தையுமே வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கலாம், இப்போ ஆக்டிவாக இருக்கலாம், இதே லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக லாங் ரனில் நம்ம வந்து பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் போது நம்மளோட பாடி வந்து அது எதுக்குமே வந்து ஒத்துழைக்காது. அதனால நம்மளோட பாடியை நம்ம வந்து டேக் கேர் பண்ணணும். இப்போயே நம்மளோட பாடியை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ், அதுக்கப்புறமா ஸ்லீப் டைமிங். இந்த 3த்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களோட பாடிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமாக கொடுக்க வேண்டியது என்னன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம யாருமே வந்து இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யறதே கிடையாது. கேட்டால் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம்னா நமக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பட் கமான் மேன், நீங்கள் எத்தனை ஹவர் ஒரு நாளைக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணாலே தெரியும். அதில் 4 hours 5 hours, சில பேரோட ஃபோனில் 6 to 7 hours கூட இருக்கும். அந்த டைமை வந்து நீங்கள் சேவ் பண்ணி ஒரு 1 hour ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்களோட டே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபோனில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃபோனை 5 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 25 நிமிஷமாச்சு நம்மளால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ ஒரு வாக் போங்க, ஆர் ஏதாச்சும் வீட்லேயே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன, ஜிம்முக்கு போங்க மேன். அதுவே ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். உங்களோட லைஃப்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்டார்ட் வித் ஜிம். நான் வந்து இதை தான் ஒரே ஒரு அட்வைஸ் உங்ககிட்ட சொல்லுவேன். நீங்கள் வந்து ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்களோட பாடியில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் தெரியும். அந்த ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் உங்களோட லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணும். இதில் வந்து நோ டவுட்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போய் இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாடி, நான் வந்து எதுவுமே சொல்ல தேவை, உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸே தேவைப்படாது. நீங்களே உங்களோட பாடியை வந்து டேக் கேர் பண்ணுங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சப் பாயிண்ட்ல செகண்ட் ஒன் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து இப்போது இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம், கண்ட டயத்தில் சாப்பிட்றோம். அதாவது நம்ம வந்து இஷ்டத்துக்கு கூட சாப்பிடலாம், ஆனால் கண்ட டயத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட பாடியை நம்மளே வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கே தெரியும் நம்ம வந்து இந்த ஃபுட்ஸை சாப்பிடக்கூடாது, இந்த டயத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் எல்லாருமே வந்து நைட்டில் தான் வந்து நம்ம எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்றோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து உங்களோட பாடி நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டான ஃபுட் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பாடி லாங் ரனில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்றது எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புள் கிட்டேருந்து கேட்டு சொல்கிறேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு திங்கை வந்து நானுமே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நானுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைப்போம். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்லீப்பை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்லீப் ஐடியல் டைம் என்னன்னா ஒரு 7 to 8 hours நம்ம வந்து டெய்லி தூங்கணும். ஆனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா, சில பேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 hours தான் தூங்குவாங்க, இன்னும் சில பேர் வந்து மோர் தென் 12 hours தான் தூங்குவாங்க. இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமில் இருப்போம். நடுவில் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கோம். நம்ம வந்து இதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதாவது ஒரு நாளைக்கு நம்மளோட பாடி நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இருந்தாலே போதும். மோர் தென் 8 hours இருந்துச்சுன்னா அந்த டைம்லாம் கட் பண்ணிட்டு ஜிம்முக்கு போங்க பையா, ஜிம்முக்கு போங்க. அதே மாதிரி லெஸ் தென் 7 hours இருந்துச்சுன்னா கமாண்ட் மேன் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கட் பண்ணிட்டு தூங்குங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பாடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து லாங் ரன்னுக்கு நம்ம பாடி நல்லா இருந்தால் நம்மளால எல்லா திங்ஸையுமே வந்து அச்சீவ் பண்ண முடியும், நம்ம எல்லா திங்ஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆனால் இன்னொரு விஷயங்க, நம்ம வந்து பாடி மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா இன்னொரு இதுதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். செகண்ட், நம்மளோட மைண்ட் செட் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட மைண்டை ஏன் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஆவரேஜான லைஃப்பை லீட் பண்ணுறதே நம்மளோட மைண்ட்னால தான். ஏன்னா நம்மளால வந்து நிறைய விஷயம் பண்ண முடியும், ஆனால் நம்மளே ஏன் வந்து லேசியாக நம்ம வந்து இந்த ஒரு ஆவரேஜ் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளோட மைண்டை நம்ம வந்து ப்ராடாக திங்க் பண்ணாமல் நேரோவாக வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் சேஞ்ச் பண்ணோம். அதாவது நம்ம வந்து ஒரு நேரோ மைண்ட் செட்லேருந்து ஒரு ப்ராடர் மைண்ட் செட்டுக்கு போகணும். அதாவது நம்ம வந்து இப்போ இந்த ஒரு நேரோ மைண்ட் செட், அதாவது ஓகே நம்மளோட
லைஃபுக்கு இது போதும், ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப். நம்ம வந்து ஒரு மார்னிங் ஏச்சு ஃபோன் வந்துட்டு நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி ஃபோன் வந்துட்டு டிவி பார்த்துட்டு இப்படியே போகிறது வந்து நம்மளோட மைண்ட் தான் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இந்த மைண்டை வந்து நீங்கள் ப்ராடாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து இது இன்னும் மோர் அண்ட் மோர் திங்ஸ் பண்ணும், எனக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத உங்களோட மைண்டுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மைண்டை வந்து ப்ராடாக உங்களோட மைண்டை நீங்கள் வந்து ப்ராடாக மாற்றினாலே நீங்கள் வந்து ஜிம்முக்கெலாம் போவீங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு கோல் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ திங்க் பிக். நான் வந்து ஒரு ப்ராடான மைண்ட் செட்டாக மாறணும்னா எனக்கு ஏதாச்சும் திங்ஸ் பண்ணணும்ல, அதுக்கு என்ன நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து புக்ஸ் படிங்க. அது வந்து உங்களை இன்னும் ப்ராடர் மைண்ட் செட்டுக்கு மாற்றும். இல்லை உங்களுக்கு புக்ஸ் படிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, நம்ம வீடியோஸ்லாம் கூட இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸில் வந்து பாட்காஸ்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களோட மைண்டை வந்து ப்ராட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கூட கன்சியூம் பண்ணுங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து பிக்கர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் தெரியும். அது வந்து கண்டிப்பாக உங்களோட லைஃபுக்கு யூஸ் ஆகும். ஃபோர்த்து நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னர் சர்க்கிள்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வந்து யார் கூட வந்து சரௌண்ட் ஆகி இருக்கோமோ அந்த சர்க்கிள் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம வந்து இந்த பாயிண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் மோர் அண்ட் மோர் திங்ஸ் அச்சீவ் பண்ணணும், நான் வந்து ஒரு ஆவரேஜாலாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்னர் சர்க்கிள் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு கோல் ஓரியன்டாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் டாக்கராக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து எதுக்கு எடுத்தாலும் நம்மளை வந்து குறைலாம் சொல்லாமல் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணும். அப்புறமா வந்து ஃபினான்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும், சக்ஸஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும். இந்த மாதிரி இன்னர் சர்க்கிளை நம்ம வந்து டெவலப் பண்ணும். இந்த மாதிரி பீப்புள் நம்ம கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுமே வந்து ஒரு க்ரோத் மைண்ட் செட்டுக்கு போவோம். ஆனால் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு ஆவரேஜ் பீப்புள் நம்மள மாதிரி இருக்கிற பீப்புள் கூட தான் நம்ம வந்து ஹேங் அவுட் பண்ணிட்டு இருப்போம். அதாவது அந்த பர்சன் வந்து அவங்களும் வந்து ஃபோன் நோண்டுவாங்க, அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு விஷயமே புதுசாக பண்ணாமல் இருக்கிற விஷயம், ஒரு வேலைக்கு வந்தாங்கன்னா வேலைக்கு வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போய் கேம் ஆடுறது, அதுக்கப்புறம் ரீல்ஸ் பார்க்கறது, யூடியூப் வீடியோஸ் பார்க்கறது, டிவி பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு பீப்புள் தான் அவங்க கூட தான் நீங்கள் ஹேங் அவுட் பண்ணிருந்தீங்க. நீங்களுமே அப்படிதான் இருப்பீங்க. அதுக்கு பதில் சில பீப்புள் வந்து அவங்களோட லைஃப்ல அப்பார்ட் ஃப்ரம் ஜாப், அந்த ஜாப் முடிச்சுட்டு வந்துட்டுமே ஏதாச்சும் ஒரு சைடு ஹஸ்டல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பீப்புள் கூட நீங்க கனெக்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பர்சன் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த பர்சனும் இந்த மாதிரி உட்காந்துட்டு காசிப் பண்றதுக்கு, டிவி பார்க்கறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால அந்த பர்சன் கூட இருக்கும்போது நீங்களுமே வந்து ஓகே நம்மளோட லைஃப்ல ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கும் தோணும். அதனால உங்களோட இன்னர் சர்க்கிள் வந்து கம்மியா வச்சுக்கோங்க. அந்த கம்மியா வச்சுக்கிற பீப்புளுமே வந்து மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ் growth oriented பீப்புளா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல நம்மளால மோர் அண்ட் மோர் திங்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நானும் ட்ரை பண்ணுற விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, தெரிஞ்சுச்சா அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் அதே மாதிரி கண்ணுக்கு நேரத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் வந்து ஒரு மாதிரி பெல் ஷேப்பில் இருக்கும்ல, அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய். Think positive and makes your life happier. Until this, bye. It's Vijay. Bye.